السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் சஹாபியுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை, அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் ஆற்றிய அந்த செய்திகளை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டு வருகின்றோம். நம்ம நேத்து பார்த்த கன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நேத்து அந்த விட்டு அதிலிருந்து தொடக்கமாக அவங்க அறியாமை காலத்துல ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்துல பிறந்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்பா அவர்கள் ஹிதாயத்தை கொடுத்து இந்த மார்க்கத்திலே எவ்வளவு ஈர்ப்புடனும் அந்த மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த அறியாமை காலத்திலே தங்களுடைய சகோதரன் இருந்ததற்காக வேண்டி பல்வேறு கவலைகளையும் பல்வேறு துன்பங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய இறைவன் மீது அவநம்பிக்கையில் பல தெய்வங்கள் அந்த கொள்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஹிதாயத் என்னும் அந்த நேர்வழி அல்லாஹு தஆலா கொடுக்குறான். அப்ப இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்பாக இவங்க இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறாங்க. இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனாவில் சந்தித்து அதுக்கான தெளிவுகளை பெற்றதற்கு பின்பாக இவங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று அவங்க அதன் மூலமாக பல்வேறு செயல்களை தெரிந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து பெற்றதன் பின்பாக அவர்கள் தன்னுடைய குலத்தார்களிடம் சென்று அவர்கள் தன்னுடைய குலத்தார்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக தன்னுடைய கவர்ச்சியான அந்த பேச்சுகளால் இலக்கிய நடை கொண்ட அந்த பேச்சுகளால் இவங்க என்ன செஞ்சாங்க அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்களுடைய இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒரு நிகழ்ச்சியை புகழ்றாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரன் ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு போர்ல ஷஹீதாகுறாங்க. அப்ப கன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழைச்சு, கன்சா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, என்னுடைய சகோதரனுக்காக வேண்டி ஒரு இரங்கல் என்ன செய்யுங்க, ஒரு கவிதை நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப இந்த தன்னுடைய சகோதரனை இழந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெரிய ஒரு கஷ்டத்தை பெரிய துன்பத்தை அடையக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப கன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எழுதி கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இறைவன் மீது சத்தியமாக சாஹர் முஆவியா மீது நான் ஒருபோதும் அழுதிருக்க மாட்டேன் அவர்கள் செய்தை போன்று அழுதிருந்தால். அதாவது தன்னுடைய சகோதரர்கள் இருந்ததன் காரணமாக அவர்கள் தன்னுடைய எல்லா கவலையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த கன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. ஆனா இங்க சொல்றாங்க, ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவளை போன்று என்னுடைய சகோதரர்கள் சாஹர் முஆவியா இறந்திருந்தால் நான் அவர்களுக்காக வேண்டி அழுதிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, முஆவியா சக்கர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க லலாலத்திலே அப்படி வழிகட்ட அந்த ஈமானை ஏற்காம அப்படியே மரணத்தின் காரணமாக அவர்கள் வழிகேட்டுல இருப்பாங்க. தன்னுடைய நல்லா காப்பாற்ற முடியவில்லையே, நான் அது தெரியாம அழுதுட்டேனே, ஸைத் இப்னு கத்தாபை போன்று அவர்கள் வஃபாத் ஆயிருந்தாங்க, மரணம் ஆயிருந்தாங்க அப்படின்னா அதை நினைச்சு நான் சந்தோஷப்படக்கூடியவராக இருப்பேன் என்று கவிதையை ஏற்றி உமரிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்து உமரில சொல்றாங்க என்ன அப்படின்னா, எனக்கு ஆறுதல் கூறியதுல இந்த கன்சா பின்த் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூறியதை போன்று எனக்கு யாருமே அவர்களை போன்று சிறந்ததாக எனக்கு யாருமே ஆறுதல் கூறல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு எப்படின்னா, இவங்க கன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பிடிப்பின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அந்த மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டிய பல்வேறு தியாகங்களையும் தன்னுடைய உடை உறைவிடம்
எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியவங்களாக, உடல் உறைவிடம் போன்ற பல்வேறு இதை தியாகம் செய்யக்கூடியவங்களாக இந்த கன்சா பின் அம்ர் எல்லாம் இருந்தாங்க. இன்னும் மேல சொல்ல போனோம் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளையுமே இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்வதற்காக வேண்டி, அர்ப்பணம் செய்வதற்காக வேண்டி பல்வேறு போர்கள்ல கலந்து கொள்ள தன்னுடைய தாயின் கட்டளையிட்டு இருக்காங்க என்பது வரலாறு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல காதிசியாங்கிற ஒரு போர் ஈராக்குடைய நாட்டுக்கு எதிராக நடக்குது. அந்த போர்ல அந்த ஈராக்குல அந்த படை 2 லட்சம் படை வீரர்களை திரட்டி வச்சிருக்காங்க எதிரி படையினர். ஆனா அந்த இஸ்லாத்தின் படைகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு 30,000 40,000 படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த போர்ல கன்சா பின் அம்ர் என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய 4 மகள்களையும் அழைத்து விட்டு அந்த போருக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்களும் போறாங்க. தன்னுடைய போருக்கு முன்பாக தன்னுடைய மகன்கள்கிட்ட பல்வேறு உபதேசங்களையும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி பல்வேறு முன்னாடி உள்ள குர்ஆன் ஆயத்தையும் பல்வேறு நபர்களை உதாரணம் காட்டியும் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் பல்வேறு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய விதமாக பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். அந்த நேரத்துல இவங்க தானும் போய் தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த போருக்கு அனுப்பி தன்னுடைய பிள்ளைகள் அங்க போர் செய்யக்கூடிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, நீங்க உங்களுடைய மரணம் நீங்க போர்ல வெற்றி பெற்றா நல்லதுதான், ஆனால் நீங்க இந்த போர்ல ஷஹீதாக்கப்பட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். நீங்க வெற்றி பெறுவதை விட இந்த போர் நீங்க ஷஹீதாகிறது உங்களுக்கு அதை விட ஒரு சிறப்பானதாக இருக்கும் என்று தன்னுடைய மகன்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லக்கூடியவராக இருந்தாங்க. ஆனா தன்னுடைய மகன்கள் கண் முன்னாடி ஒருவராக ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்ட பின்பாக சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு என்னுடைய மகன்கள் அத்துணை நபர்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் ஷஹீதாக்கியதற்காக வேண்டி இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அவனுக்கே நன்றி உரித்தாகட்டும் என்று இவர்கள் சந்தோஷப்படக்கூடியவர்கள் தன்னுடைய மகன் உயிரை விட்ட பின்பாகவும் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இந்த கன்சா பின் அம்ர் இருந்தாங்க. இதே நிலைமைதான் தன்னுடைய அறியாமை காலத்துல இருந்த பொழுது தன்னுடைய சகோதரன் தன்னை பார்த்து கண்காணித்து வளர்த்த எந்த ஒரு கவலையும் படாமல் வளர்த்த அந்த சகோதரர்கள் இருந்ததற்கு பல்வேறு கவலைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் துன்பத்தில் உச்சகட்டத்திற்கு சென்றவர்களாகவும் கதறி அழகக்கூடிய பல நாட்கள் அழகக்கூடியவர்களாகவும் இருந்த நாம் நேற்று பார்த்த அந்த கன்சா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றதன் பின்பாக தன்னுடைய மகன் வஃபாத்தா ஷஹீதாக்கப்பட்டதற்கு மிகவும் சந்தோஷப்படக்கூடியவர்களாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் இவருடைய அந்த ஈமானுடைய உறுதி ஈமானுடைய பிடிப்பு எந்த அளவுக்கு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க தன்னுடைய மகன் அந்த காதிசியா போருக்கு மட்டும் அனுப்பாம பல்வேறு போர்களுக்கும் அதற்கு முன்பாக அனுப்பக்கூடியவர்களாகவும் அதற்கு தயாரிப்பு எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவர்களாகவும் கன்சா பின் அம்ர் இருக்கிறாங்க. இவங்க இந்த பைத்துல் மால்ல இருந்து இந்த கன்சா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் மாதம் ஆண்டுக்கு 200 வெள்ளி நாணயங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அரசு அந்த பைத்துல் மால் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. ஆனா இவங்க வஃபாத்திற்கு பின்பாக தன்னுடைய சகோதரருடைய வஃபாத்திற்கு பின்பாக அந்த மொத்தமாக கன்சா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழங்குகின்றார்கள். ஆனா இவங்க எப்படி இந்த இஸ்லாத்தை மற்ற நபர்கள் இஸ்லாமிய சொன்ன நம்ம போய் அறிவு பணி கொடுத்து சொல்லணும்னா என்ன செஞ்சிருப்பாங்க, இதோடைய எங்களுடைய மூதாருடைய இதாயிருச்சு, நாங்க அது எங்க பழக்கம் ஆயிடுச்சு, அதை எப்படி நாங்க விட்டு விடுவது என்று மற்ற நபர்கள் சொல்லக்கூடிய அதை விட்டு இவர்கள் இது உண்மை உறுதி என்ற கொள்கையிலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக இவர்கள் பல்வேறு தியாகங்களை இந்த இஸ்லாத்திற்காக செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலங்களிலே பல்வேறு பெண் சஹாபியினுடைய வரலாற்றுகளையும் அவர்கள் ஆற்றிய வீர செயல்களுக்காக வேண்டியும் அவர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.